இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி வழங்கக் கோரி தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பினர் கண்களில் சிவப்பு துணி கட்டிக்கொண்டு சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்டு பெறலாம். சுரேஷ்குமார், வணக்கம். போராட்டத்தின் பின்னணி என்ன? கூடுதல் விவரம். தற்பொழுது சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் அரங்கம் முன்புதான் இந்த ஆசிரியர்கள் உண்ணாநிலை போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். பார்த்தாலே தெரியும், தமிழ்நாடு முழுவதும் இருந்து இந்த ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் வந்து பங்கேற்றிருக்கிறார்கள். ஏராளமான ஆசிரியர்கள் தங்களுடைய கண்களிலும் அதே போன்று நெற்றியிலும் சிகப்பு வண்ண ரிப்பன்களை கட்டியிருப்பதை பார்க்க முடிகிறது. இவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது ஆசிரியர் தகுதி தேர்வை நாங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறோம். அதன் பிறகாக கடந்த 2024ஆம் ஆண்டு எங்களுக்கு நியமன தேர்வு என்று ஒரு தேர்வு நடத்தப்பட்டது. அந்த தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற எங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால், இந்த நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் குறிப்பிட்ட அளவு சுமார் 2000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி என்பது வழங்கப்பட்டது. ஆனால் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்குமே பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் வலியுறுத்தி தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த சிகப்பு ரிப்பனை கண்களிலும் நெற்றியிலும் கட்டியிருக்கக்கூடிய வேளையில் கடந்த 10 ஆண்டுகளும் மேலாக இந்த அரசு ஆசிரியர் பணிக்காக தாங்கள் எல்லாம் தொடர்ந்து பயின்று வந்ததாகவும் அதே போன்று தகுதி தேர்விலும் தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும், ஆனால் வெகு ஆண்டுக்கு பிறகு இந்த நியமன தேர்வு வைத்து எடுக்கப்பட்ட ஆசிரியர்கள் எண்ணிக்கை என்பது மிக குறைந்த அளவாக இருப்பதன் காரணமாக இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் வேலை வழங்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்பொழுது அவர்கள் இந்த உண்ணாநிலை போராட்டத்தில் அவர்கள் பங்கேற்றக்கூடிய அதே வேளையில் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிறார்கள். அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை விரைவாக நிரப்ப வேண்டும். அதே போன்று ஓராசிரியர் பள்ளிகளில் எல்லாம் 5 ஆசிரியர் குறைந்தபட்சம் இருக்கும் வகையில் மாற்ற வேண்டும் போன்ற 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த உண்ணாநிலை போராட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னையில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் ஏராளமான ஆசிரியர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து வருகை தந்து தற்போது பங்கேற்றிருக்கிறார்கள். இவர்களோட கோரிக்கை தொடர்பா அரசு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? அரசு தரப்புல இருந்து ஏதேனும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதா? அது தொடர்பான விவரங்கள் இருக்கா? தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு இன்றைய தினம் காலை 10 மணி அளவில் அவர்கள் இந்த உண்ணாநிலை போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். ஆகவே அடுத்தடுத்து இவர்களோடு இன்று பிற்பகல் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் இதுவரையில் எதுவும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தகவல் இல்லை. அதே வேளையில் இவருடைய போராட்டம் குறித்த தகவல் என்பது பள்ளி கல்வித்துறைக்கும் அரசனுடைய அதிகாரிகளுக்கும் சென்றடையும் வேளையில் இந்த உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கூடிய ஆசிரியர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மாலை 5 மணி வரை இந்த உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். ஆகவே அதற்கு முன்பாக இவர்களை அழைத்து பேசி இவருடைய கோரிக்கையை குறித்து அரசு கவனம் செலுத்த வாய்ப்பு இருக்கிறது. அதே வேளையில் இவர்கள் அனைவருக்கும் எங்களுக்கு ஒரு அரசு ஜிஓ போட்டு அரசாணையை வெளியிட்டு அனைவருக்கும் வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இது உடனடியாக இந்த பரிசீலனை என்பது அரசு அதிகாரிகள் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டுமே தெரியும். ஆகவே இன்றைய மாலைக்குள் அரசு தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமா இவர்களோட கோரிக்கையை அரசு பரிசீலிக்கும் அப்படின்னு நம்புவோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.